யூதர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் என்ன வித்தியாசம், இந்த வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் என்ன வித்தியாசம்னா, இஸ்ரவேலர்களை பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ள இயேசு கிறிஸ்துவானவர் மறைவாக இருப்பார். இந்த இயேசு கிறிஸ்துவானவரை அவங்க வேதத்திலிருந்து கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டாங்கன்னா, அவர் ஒரு நாள் மாம்சத்தில் வெளிப்படுவார். வெளிப்படும் போது இந்த வசனத்துக்கு உரியவர் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா, அவர்கள் இயேசுவை பற்றி கொள்வதற்கு அல்லது இயேசுவை பின்தொடர்வதற்கு அது காரணமாக இருக்கும். உதாரணமாக ஒரு பலியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, பஸ்கா ஆட்டுக்குட்டியை பற்றி, ரத்தத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, இயேசுடைய பிறப்பு, இயேசுடைய மரணம், இயேசுடைய உயிர்த்தெழுதல், இயேசு கிறிஸ்துவோடைய வஸ்திரத்தின் மேல் சீட்டு போடுதல், அவர் பிறக்கும் போது ஒரு கன்னிகையின் வயிற்றில் பிறக்கிறது. இது எல்லாமே பழைய ஏற்பாட்டில் இருக்குது, அத்தனையும் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. இதையெல்லாம் படிச்சுட்டு இதை ஓவராலாக இந்த எல்லா வசனத்துக்கும் ஒத்து போகிற ஆள் ஒருத்தர் எதிரில் நிற்பார் வந்து ஒரு நாள். அப்போ அவர்தான் மேசியா என்பதை அவர்கள் என்ன செய்வார்கள், புரிஞ்சு கொள்றதுக்கு தான். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. இது அவங்களுக்கு. உங்களுக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு சொன்னால், வந்துட்டு போன இயேசுவை பற்றி எல்லாமே பழைய ஏற்பாட்டில் இருக்கு. இப்போ நமக்கு இயேசுன்னா யாருன்னு தெரியும். இப்போ இந்த நமக்கு தெரிஞ்ச இயேசுவை பழைய ஏற்பாட்டில் எப்படி மறைமுகமாக கொடுத்துருக்காங்கன்றதை கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கும் போது வரப்போகிற இயேசுவை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். நான் சொல்ல புரியுதா? வந்த இயேசு வரைக்கும் மட்டும் அதில் இல்லை, வரப்போகிற இயேசுவை பற்றியும் அதில் இருக்கு. அவங்களுக்கு தெரியாத ரகசியங்கள், மறைவான காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். காரணம், அதை எழுதின பரிசுத்த ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால நமக்கு அது உள்ளதான மறைபொருள், இயேசுவை பற்றின மறைபொருள், ரகசியங்கள். இப்போ நம்ம அதில் தான் ஒன்று பார்க்க போகிறோம். எனக்கு இதை வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயத்தை, ரூத்து புஸ்தகத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த சில விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். முதலாவது, இந்த ரூத்து புஸ்தகத்தினுடைய அமைப்பு. ரூத்து புஸ்தகத்தினுடைய அமைப்பே நான் சொல்லுவேன், எப்போ இந்த பைபிளில் ஒவ்வொரு புக்கும் அமைக்கப்பட்டிருக்கிற விதமே பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை தான். அவர் தான் அமைச்சிருக்கிறார். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோபு புஸ்தகம் எழுதப்பட்டது எப்போ, அதான் ஃபர்ஸ்ட் புக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் யோபு புஸ்தகம் வந்த இடம் வேறையா இருக்கும், முதல்ல 5 புஸ்தகம் வேறையா இருக்கும். இப்போ அதே மாதிரி நம்ம புதிய ஏற்பாட்டில் எடுத்துக்கோங்க, ரோமர்லேருந்து தெசலோனிக்கேயர் வரைக்கும் 7 சபைகளுக்கு இருக்கும். ரோமர், கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், நமக்கு எல்லாருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த எபேசியர்லேருந்து அதுக்கப்புறம் அடுத்த தெசலோனிக்கேயர் வரைக்கும் வரும். இது பார்த்தீங்கன்னா 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர் அப்படிலாம் இருக்கும். ஆனால் மொத்தமே 7 சபை தான் இருக்கும், ரோமர்லேருந்து தெசலோனிக்கேயர் வரைக்கும். கரெக்டாக ரோமர் பார்த்தீங்கன்னா ரட்சிப்பை பற்றி ஆரம்பிக்கும், கொரிந்தியரில் ஞானசாரத்தை பற்றி பேசுவார், கலாத்தியரில் பரிசுத்தாவியை பற்றி பேசுவார், பரிசுத்தாவின் வரங்கள், பரிசுத்தாவினுடைய கனிகள், இதெல்லாத்தையும் பற்றி பேசுவார். கடைசியாக பார்த்தீங்கன்னா தெசலோனிக்கேயரில் வருகையை பற்றி பேசுவார். அதிகமாக வருகையை பற்றி இருக்கும். ரட்சிப்பில் ஆரம்பித்து வருகையில் முடியும். இந்த 7 இருக்கும். ஆனால் எழுதப்பட்ட போது எது ஃபஸ்ட்டு எழுதுனதுன்னு பார்த்தீங்கன்னா தெசலோனிக்கேயர் தான் ஃபஸ்ட்டு எழுதினார். பவுல் லெட்டர்னு எழுதுனது ஃபஸ்ட்டு எழுதுனது தெசலோனிக்கேயர் தான். ஆனால் அமைக்கப்பட்டிருக்கிற விதத்தை பார்த்தீங்கன்னா ரோமர்லேருந்து தெசலோனிக்கேயர் வரைக்கும் இருக்கும். கரெக்டாக அந்த 7 உபதேசங்கள் வரும். அதே மாதிரி தான் சொல்கிறேன், இந்த ரூத்து புஸ்தகத்தினுடைய அமைப்பு, இதை எங்கே கொண்டு வந்து ஆண்டவர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை எழுதுனது ஆள் யாருன்னா சாமுவேல். ஆனால் சாமுவேலுக்கு முன்னாடியே அது இருக்கும். இந்த ரூத்து புஸ்தகத்தை எழுதுனது யாருன்னு சொல்லி நீங்கள் சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா சாமுவேல் தான் எழுதியிருக்க கூடும்னு சொல்லி அங்கே இருக்கு. ஆனால் இந்த புஸ்தகம் அமைக்கப்பட்டது சாமுவேல் புக்கு கொஞ்சம் முன்னாடி. எதுக்கு அப்புறம்? நியாயாதிபதிகளுக்கு அப்புறம். நியாயாதிபதிகளுக்கு அப்புறம் சாமுவேலுக்கு முன்னாடி ரூத் இருக்கும். ரூத் யாருன்னா இஸ்ரவேல் பெண் அல்ல. ரூத் வந்து மோவாபிய ஸ்திரீ. ரூத் வந்து ஒரு புறஜாதியார். ஏன் இந்த புக்கு இந்த இடத்துல வந்திருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியம் 2 வகையான ஊழியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்துனுடைய முறைமை ராஜாவாகவும் ஆசாரியராகவும் அழைக்கப்பட்டார். ராஜாவும் ஆசாரியராகவும் அழைக்கப்பட்டிருக்கிறார் அவர். அப்படி இருக்கும்போது இந்த ஆசாரிய ஊழியம் முடிவடைகிறது எங்கே முடிவடைகிறதுனா நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் முடிவடையும். அதோட ராஜாக்கள் ஊழியம் தொடங்குது. சாமுவேல் தான் ராஜாவை முதல் ராஜாவை அபிஷேகம் பண்ண போறாரு. 1 சாமுவேல்ல ராஜா வந்துட போறாரு, சவுல் வர போறாரு. நியாயாதிபதிகள் ஊழியம் முடிஞ்சு ராஜா ஊழியம் தொடங்குது. நியாயாதிபதி யாருன்னா ஆசாரியன் தான் நியாயாதிபதியாக இருப்பார்.
ஆசாரிய ஊழியம் முடிஞ்சு ராஜா ஊழியம் தொடங்கிறதுக்கு முன்னாடி புறஜாதி ரூத் உள்ள வராங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ராஜாவாகவும் ஆசாரியராகவும் அழைக்கப்பட்டார். அவர் வந்து ஆசாரிய ஊழியத்தை முடிச்சிருக்கிறார். இன்னும் ராஜா ஊழியத்தை அவர் தொடங்கலை. ராஜா ஊழியம் எப்போ தொடங்கினா பகிரங்க வருகையில் தான் தொடங்கும். அவர் பகிரங்க வருகையில் வந்து 1000 வருஷம் அரசாட்சி செய்வார். இந்த ராஜா ஊழியத்துக்கும் ஆசாரிய ஊழியத்துக்கும் நடுவில் புறஜாதி சபையாகிய நீங்களும் நானும் உள்ளே வரணும். நீங்களும் நானும் உள்ளே வந்து இந்த புறஜாதி சபை வழியாக அடுத்து இஸ்ரவேலுக்குள்ளே போகணும். இந்த வெளிப்பாடு தான் இது உள்ளே இருக்கும். சம்பந்தமே இல்லாமல் ரூத் உள்ளே வரும். 4 அதிகாரம் உள்ளே வந்துட்டு போகும். உள்ளே வந்து இந்த புறஜாதி சபை உள்ளே வந்து இஸ்ரவேலுக்கு என்ன செய்யுது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய நிழல் அல்லது மிகப்பெரியதான ரகசியம். அதை அப்படியே நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். புதிய ஏற்பாடு சபை இப்போ நாம் இயேசுடைய ஆசாரிய ஊழியம் முடிஞ்சிருக்குது, இன்னும் ராஜா ஊழியம் தொடங்கலை. கரெக்டாக நாம் இப்போ உள்ளே வந்திருக்கிறோம். ரூத் மாதிரி நாம் எப்போ முடிச்சுட்டு வெளியே போகிறோமோ அடுத்து ராஜாக்கள் ஊழியம் தொடங்கும். இயேசு கிறிஸ்து ராஜாவாக பகிரங்கமாக வரப்போகிறார். அல்லேலூயா. இந்த ரூத் புத்தகத்தினுடைய அமைப்புக்கும் புதிய ஏற்பாட்டு சபையினுடைய அமைப்புக்கும் ஒரே அமைப்பு. இதைத்தான் ஆண்டவர் இந்த ரூத் புத்தகத்தை பழைய ஏற்பாட்டில் கரெக்டாக அமைச்சிருப்பார். ரெண்டாவது, இந்த ரூத்தை ஏன் ஆண்டவர் உள்ளே கொண்டு வந்தார் அப்படிங்கிறது இன்னொரு ரகசியம். ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த ரூத்தோடைய வம்சம் வந்து லோத்தினுடைய வம்சம். லோத்துடைய மகள்கள் தவறி போகிறார்கள். தவறி போன பிறகு 2 பிள்ளைகள். பெண் பிள்ளைகளுக்கும் பிறக்கிற பிள்ளைகளில் ஒன்று மோவாபியர், இன்னொன்று அம்மோனியர். இவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. இப்போ என்ன நடக்குது? ரூத்து உள்ளே வரணும். ரூத்து உள்ளே வர்றதுக்கு முன்னாடி லோத்து மோவாபுக்கு தகப்பன். அவர் ஆபிரகாமோடு வரார். அவர் வந்துட்டு ஆபிரகாமை விட்டு பிரியிறார். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஆபிரகாம் விட்டு பிரியிறார். பிரியும் போது எப்படி பிரிஞ்சாங்க 2 பேரும் அப்படின்னு சொன்னால், லோத்துக்கு ஒரு டெஸ்ட் வைக்கப்படுகிறது. நான் சொல்ல புரியுதா? லோத்துக்கு ஒரு டெஸ்ட் வைக்கப்படுது. அந்த டெஸ்ட்டில் 13ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் இருக்குது. அந்த டெஸ்ட்டில் லோத்துவை பார்த்து 9-10 வசனத்தில் ஆபிரகாம் ஒரு காரியம் சொல்கிறார். வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்கள். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது. நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். இப்ப இவர் பிரிஞ்சு போயிட்டாரா? யாரு? மோவாபுக்கு தகப்பன். இப்ப திருப்பி மோவாபை கொண்டு வந்து ஆண்டவர் எங்க சேர்க்கணும்? இஸ்ரவேலோட சேர்க்கணும். இப்போ ஆபிரகாம் கூட வந்த லோத்து பிரிஞ்சு போனதுனால அது அவருடைய டிசிஷன். மந்தை ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ 2 பேரும் ஒரே கானானுடைய விஷனில் வந்தவங்க. ஆபிரகாமுக்கு கானான் விஷன் கொடுக்கும்போது லோத்து என்ன செய்கிறாரு? கூடவே வராரு. எல்லா சூழ்நிலையிலும் கூட வராரு. எல்லாரும் பிரிஞ்சு போன பிறகு அவரும் கூட நிற்கிறார். ஆரான்ல ஆண்டவர் வந்து தேராக பிரிஞ்சு வான்னு சொல்லும் போது இவர் என்ன செஞ்சிட்டாரு? ஆபிரகாமோடு கூட வந்துட்டார். அப்படி வந்த லோத்து இந்த இடத்துக்கு வரும்போது வசனம் சொல்லுது, ஆஸ்தி அதிகமாக இருந்தபடினால, மிகுதியாக இருந்தபடினால பிரிஞ்சு போகலான்னு சொல்லிட்டாரு. இப்போ அவருக்கு ஒரு டிசிஷன் கொடுக்கப்படுது. நீ டிசைட் பண்ணுப்பா, நீ எந்த பக்கம் போறியோ நீ போப்பா அப்படின்னு சொன்ன உடனே லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போறாரு. இப்போ இந்த வெளியே போன லோத்தினுடைய வம்சம் திருப்பி எங்க வரணும்? இஸ்ரவேலுக்குள்ள வரணும். வரும்போது அதே டெஸ்ட் நகோமியின் வழியாக ஆண்டவர் ரூத்துக்கு வைக்கிறார். சேம் டெஸ்ட். இப்போ ரூத்தை பார்த்து நகோமி சொல்ற வார்த்தை என்ன? அந்த இடத்துல 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். இதோ உன் சகோதரி தன் ஜனத்திடத்துக்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும். அதற்கு ரூத்து சேம் டெஸ்ட் பாருங்க. ஒரே டெஸ்ட். ஆபிரகாம் என்ன லோத்துக்கு வச்சாரோ கிட்டத்தட்ட 10 தலைமுறை கழிச்சு நடக்குது. 10 தலைமுறை கழிச்சு அதே டெஸ்ட் ரூத்துக்கு. கானானை விட்டு வெளியே போனாங்க. கானானை பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி இது நடக்குது.
அந்த இடத்துல ஆபிரகாம் சொல்றாரு, நீ போறதா போலாம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வார்னிங். இப்போ அதை ஏற்றுக்கொண்ட லோத்து போய்விட்டார். அதே இடத்துல அதே மாதிரி கானானுக்குள்ள திருப்பி இந்த அம்மா போகுது, சொந்த ஊருக்கு போகுது. மோவாப்ல இருந்து நுழையறதுக்கு முன்னாடி ரூத்துக்கு அதே சேம் டெஸ்ட். நீ என்னை விட்டு பிரிந்து போகிறதா இருந்தால் போகலாம், உன் சகோதரி போய்விட்டாலே நீயும் போகலாம். அந்த டெஸ்ட்ல ரூத்து பாஸ் பண்ணிச்சு பாருங்க. அதை பற்றி நீ பேச வேண்டாம், நான் உண்மை பின்பற்றினது தான், அதில் மாற்று கருத்தும் இல்லை. இதுதான் ரூத்தோடைய சக்சஸ். ஆண்டவர் நம்மை திருப்பி சேர்த்துக் கொள்ளுகிறார். ஆண்டவர் நம்முடைய பாவத்தில் நம்மளை ஒதுக்கி வைக்கிறார். சில நேரங்களில் நமக்கு தண்டிக்கிறார், சில நேரங்களில் நம்மை கர்த்தர் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறாரு, சில நேரங்களில் சிக்ஷிக்கிறாரு, எல்லாம் நடக்குது. ஆனால் திருப்பி சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். இந்த மோவாபும் அம்மோனும் ஒரு ஒரு தவறான முறையில் பிறந்த பிள்ளைகள். இந்த ரெண்டு சந்ததியும் தவறான முறையில் வந்ததான ஒரு சந்ததி. அதில் மோவாபுடைய சந்ததியை சேர்த்துக்கிட்ட விதமும் அம்மோனுடைய சந்ததியை சேர்த்துக்கிட்ட விதமும் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அம்மோன் சந்ததியை ஆண்டவர் சேர்த்துக்கிட்டாரு, மோவாபையும் சேர்த்துக்கிட்டாரு. இப்போ நம்ம மோவாபை பற்றி மட்டும் பார்ப்போமே, ஏன்னா நம்ம இன்னைக்கு ரூத் புஸ்தகத்தை பார்க்கறதுனால. இந்த மோவாபு சந்ததியை சேர்த்துக்கிறாரு, சேர்த்துக்கிறதுக்கு திருப்பி டெஸ்ட் வைக்கிறாரு. அதில் கூட ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்வார், மோவாபியரை 10 தலைமுறை மட்டும் என்ன செய்யக்கூடாது, சேர்த்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்வார். 10 தலைமுறை வரைக்கும் மோவாபை சேர்த்துக்கொள்ளக்கூடாது. நீங்கள் எடுத்து பாருங்க, ரூத்து உள்ளே வந்தது கரெக்டாக 10வது தலைமுறை. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வசனத்தில் எடுத்து பாருங்க. இது நடக்கிறது ஆபிரகாமுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் நடக்குது, ஈசாக்குடைய காலத்தில் தான் நடக்குது. கரெக்டாக கணக்கு பாருங்க. ஈசாக்கு நீங்கள் மத்திய 1:1 இருக்கு. ஈசாக்கு முதல், யாக்கோபு 2, யூதா 3, பாரேஸ் 4, எஸ்ரோம் 5, ஆராம் 6, அம்மினதாப் 7, நாகசோன் 8, சல்மோன் 9, போவாஸ் 10. போவாஸுக்கு மனைவியாக ரூத்து 10வது தலைமுறையில் உள்ளே வருவாங்க. கரெக்டாக உள்ளே வந்து 11வது தலைமுறையை அவங்க பெற்றெடுப்பாங்க. ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாக 10 தலைமுறை மட்டும் அவர்கள் வெளியே இருக்கணும். அப்படியே 100%. இன்னும் நீங்கள் கணக்கில் எடுத்துட்டீங்கன்னா ஆபிரகாம்லேருந்து 10 தலைமுறை, 11வது தலைமுறை ரூத்து உள்ளே வருவாங்க. பக்காவாக இருக்கும். கர்த்தர் சொன்னபடி துல்லியமான ரூத்து புஸ்தகம். அருமையாக ரூத்தை கொண்டாந்தது. ஏதோ ரூத்து வந்து சடனாக உள்ளே வந்த ஆள்லாம் கிடையாது, ப்ரீ பிளான்டு. கர்த்தருடைய ப்ரீ பிளான் திட்டம். கரெக்டாக 10 தலைமுறை முடியும் போது 11வது தலைமுறையில் அவங்க உள்ளே வருவார்கள். அதே நேரத்தில் 11 தலைமுறை ஆயிடுச்சுன்ட்டு ஆண்டவர் டெஸ்ட் வைக்காமல் உள்ளே கொண்டு வரல, டெஸ்ட் வச்சு கொண்டு வர்றாரு. எந்த டெஸ்ட்டில் லோத்து விழுந்தாரோ அதே டெஸ்ட் ரூத்துக்கு மீண்டும் வைக்கப்படுகிறது. அந்த டெஸ்ட்டில் ஜெயிச்சு அந்த அம்மா உள்ளே வருது. அல்லேலூயா. நம்ம இந்த ரூத்து புஸ்தகத்தை வெறும் 4 அதிகாரம் சாதாரணமாக பார்க்குறோம். இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து ஓவராலாக ரூத் புஸ்தகத்தை பற்றின தானே நம்ம வேத பாடமாக நம்ம எடுக்கிறோம். அதனால தான் உங்களுக்கு இந்த ஓவரால் விஷயங்கள்லாம் சொல்கிறோம். இப்போ இந்த ரூத்து புறஜாதி சபைக்கான ஒரு அடையாளம். இவங்க உள்ளே வராங்க, புறஜாதி சபைக்கான ஒரு அடையாளம். இப்போது இஸ்ரவேல் கோத்திரத்தை பற்றி ஒரு ப்ராஃபஸி யாக்கோபு சொல்வார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 49ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் ஒவ்வொரு கோத்திரத்தை பற்றியும் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்வார். அதில் யூதா கோத்திரத்தை பற்றி அவர் சொல்கிறதான வார்த்தையை கவனிங்க. 9வது வசனம், யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய், என் மகனே, சிங்கம் போலும் கிழச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான், அவனை எழுப்புகிறவன் யார்? இந்த ப்ராஃபஸி இருக்கு பாருங்களேன். யூதா சிங்கத்தை போலவும் கிழச்சிங்கத்தை போலவும் மடங்கி படுத்தான். இது வந்து கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய ப்ராஃபஸி. நல்லா கவனிச்சு பாருங்க. யூதா கோத்திரம் நான் வாசித்த வரைக்கும் முதல்ல எங்க யூதா கோத்திரம் மடங்கி படுத்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூதாவுக்கு 3 பசங்க, 3 பேரில் 2 பேரை கர்த்தர் சாவடிச்சிட்டாரு. 3வது பையனை கொடுக்க மாட்டேன்னு யூதா மறைமுகமாக தடை பண்ணிட்டாரு. இப்போ யூதா கோத்திரத்தோட என்னவாயிருச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சு. யூதா கோத்திரம் இதுக்கு மேலே வரத்துக்கு வளர்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதை பற்றி யூதா கவலைப்படலை. ஆனால் யூதா கோத்திரம் மடங்கி படுத்திருக்கிறது. இப்போ இந்த கோத்திரத்தை மீண்டும் எழுப்பணும். கரெக்டாக கவனிச்சிங்கன்னா தாமார் உள்ளே வருவாங்க. தாமார் உள்ளே வந்து யூதா கோத்திரத்தை மீண்டும் எழுப்பி, அதனால தான் யூதா சொல்வார், அவள் என்னை பார்க்கிலும் நீதிமான். ஏன்? நான் தேவனுடைய திட்டத்தை மறந்தவனாக இருக்கிறேன். என்னுடைய கோத்திரத்தில் யார் வரணும்? எல்லாரையும் நீதிமானாக்கிற இயேசு கிறிஸ்து வரணும். நான் அதை குறித்து கவலை இல்லாதவனாக இருக்கிறேன். ஆனால் அவளோ
என் சந்ததி வளர வேண்டும் என்று விரும்புகிறார். நினைச்சிருந்தா தாமார் என்ன பண்ணிருக்கலாம், வேற யாராவது திருமணம் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனால் அப்படி போகாதபடி யூதா கோத்திரம் வரணும் தான் விரும்புகிறார். மடங்கி படுத்த யூதா கோத்திரத்தை மீண்டும் எழுப்பின தாமார். அதுக்கு தான் மத்தேயு அவங்க பேர் வரும். யூதா தாமார் இடத்துல வாரிசை பெற்றார். ரெண்டாவது யூதா கோத்திரம் எங்க மடங்கி படுத்துச்சு, இங்க மடங்கி படுகுது. போவாஸ் என்ன ஆகுறாரு, போவாஸுக்கு பிள்ளை இல்லை, போவாஸுடைய கோத்திரம் படுத்து கிடக்கு. இப்ப இந்த இடத்துலையும் போவாஸின் கோத்திரத்தை என்ன செய்யணும், அந்த வழியா யூதா கோத்திரம் வரணும், எக்ஸ்டெண்ட் ஆகணும். போவாஸ் யாருன்னா பயங்கர வயசான ஆளு, பயங்கர வயசானவர். அதனால அவர் சொல்றாரு ரூத்தை பார்த்து, வாலிப பையனுக்கு பின்னாடி போகாதபடி வயதானவனுக்கு பின்னாடி வந்தியங்கிறார். அப்போ யூதா கோத்திரம் இப்ப எப்படி மடங்கி படுத்திருக்குது, கிளச்சிங்கத்தை போல மடங்கி படுத்திருக்கு. இதை எழுப்புகிறவன் யார்? இப்ப இந்த கோத்திரத்தை யார் போய் எக்ஸ்டெண்ட் பண்றது? இதோட முடிஞ்சு போய் கிடக்குது. போவாஸ் அதை பத்தி கவலைப்படாமையே இருக்கிறாருப்பா. இப்ப இந்த போவாஸை, இந்த கோத்திரத்தை மீண்டும் எழப்பண்ணுவதற்கு, அதாவது இயேசு கிறிஸ்து வருவதற்கு ஆயத்தம் பண்ணுவதற்கு புறஜாதி சபையாகிய ரூத் உள்ள வரணும். மடங்கி படுத்தவன் எழுப்புகிறவன் யாருன்னு யாக்கோபுக்கு தெரியல. ஏன் அந்த கொஸ்டின் மார்க்னா, புறஜாதி சபை யாக்கோபுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. புறஜாதி சபையினுடைய காரியங்கள் யாக்கோபுக்கு என்னவாயிருச்சு, மறைக்கப்பட்டிருந்தது. அந்த சபையினுடைய காலத்தை எழுப்புகிறவன் யார்? இப்படி ஒரு கோத்திரம் படுத்து கிடக்குது, இதை எழுப்புகிறது யார் அப்படின்னு சொல்லி யாக்கோபு அந்த தீர்க்க தரிசனம் எக்ஸ்டென்ஷன் தெரியாம கொஸ்டின் மார்க்கோட நிறுத்துறாரு. அந்த கோத்திரத்தை எழுப்புவதற்கு பிதாவின் ஆதீனத்தில் இருந்த புறஜாதி சபையாகிய நீங்களும் நானும் உள்ளே வந்திருக்கிறோம். அதான் ரூத்தின் கோத்திரம் உள்ள வரும். ரொம்ப அற்புதமா இருக்கும். மூணாவது, இதே மாதிரி கோத்திரம் படுத்து கிடக்கும். எங்க படுத்து கிடக்கும் தெரியுமா? 1 ராஜாக்கள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் தாவீது வயது சென்றவனாய் விருத்தாப்பியனாய் படுத்து கிடந்தான். இப்பவும் இவன் கோத்திரத்தில் பிள்ளைகள் இருக்குது. ஆனா தாவீது எழுந்திருச்சு வாயால சொல்லணும் இவன் தான் ராஜான்னு. தாவீது சொன்னா தான் ராஜா, இல்லைன்னா ராஜா கிடையாது. இல்லைன்னா அத்தோனியா ராஜாவாயிடுவான். தப்பான கோத்திரம் உள்ள வந்துடும். எந்த கோத்திரம் வர முடியாது, இயேசு அந்த கோத்திரத்தில் வர முடியாது. ஏன்னா ஆசாரியனும் ராஜாவாகவும் தான் இருக்கணும். தாவீது ஆசாரியனும் ராஜாவாக இருந்தார். அவர் ஏபோத்தை தரித்து கொண்டு பலி செலுத்தினாரு, ராஜாவாகவும் இருந்தாரு. யாரு? தாவீது. அதுக்கப்புறம் வர சாலமோனும் பலி செலுத்துவாரு, ராஜாவாகவும் இருப்பார். இது ரெண்டும் மெல்கிசேதேக்கின் முறைமை. இந்த முறைமையில் இயேசு கிறிஸ்து நீதியின் ராஜாவாகிய சாலமீன் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கின் பைபிள் இருக்கு. சாலமீன் ராஜாவாகிய மெல்கிசேதேக். சாலமீன் ராஜானா நீதியின் ராஜா, மெல்கிசேதேக்னா சமாதானத்தின் ராஜா. நீதியின் ராஜா தாவீது, சமாதானத்தின் ராஜா சாலமோன். இது ரெண்டும் சேர்ந்தது தான் மெல்கிசேதேக்கின் முறைமை. தாவீது ராஜ்யபாரம், சாலமோன் தேவாலயம் கட்டுவார், ஆசாரியத்துவம். இது ரெண்டும் சேர்ந்துருக்கணும். புரியுதா? இது ரெண்டும் மிக்ஸ் ஆகிறதா மெல்கிசேதேக்கின் முறைமை. இப்ப கண்டிப்பா யார் தான் உள்ள வரணும்? சாலமோன் தான் வரணும். சாலமோனை கொண்டு வரணும் ராஜ்யத்துவத்துக்கு. ஆனா அத்தோனியா பிளான் பண்ணிட்டு இருக்கிறான். இப்ப தாவீது எழுந்திருச்சா தான் சாலமோன்னு அனௌன்ஸ் பண்ண முடியும். இதைத்தான் யாக்கோபு சொல்றாரு, கிழச்சிங்கத்தை போல மடங்கி படுத்தான், அவனை எழுப்புகிறவன் யார்? இந்த ராஜகுமாரத்திகள் எல்லாம் விட்டுட்டு ஒரு சிறு பெண்ணை தேடினார்கள், அபிஷாக் என்று சொல்லி. அந்த சிறு பெண் தான் கடைசி கால திருச்சபையாக ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு சபையை வச்சிருக்கிறார். நமக்கு அடையாளம் தான் அபிஷாக். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் சிங்கத்தை போல, கிழச்சங்கத்தை போல மடங்கிப்படுத்தது யூதா கோத்திரம். சிங்கத்தை போல மடங்கிப்படுத்தது எங்க? சிலுவையில இயேசு கிறிஸ்து சிங்கத்தை போல யூத ராஜசிங்கமாய் மடங்கிப்படுத்தார். 3 நாள் அவர் ஏந்திரிக்கல. யாக்கோபுக்கு விஷன் இல்ல. ஐயோ மடங்கி படுத்து கிடக்க, இவரை எழுப்புகிறவன் யார்? இதுக்கு பதில் பேதுரு சொல்றாரு, நீங்கள் சிலுவையில் இருந்த இயேசுவை பிதாவாகிய தேவன் உயிரோடு கூட எழுப்பினார், நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அப்போ யூதா கோத்திரமும் எழுந்துச்சு. யூதா கோத்திரத்தினுடைய ஆவிக்குரிய இயேசு கிறிஸ்துவும் உயிரோடு கூட எழுப்பினார். விஷயத்தை யாக்கோபு பார்க்கறான் விஷன்ல. போவாஸ் கோத்திரத்தையும் பார்க்கறான், தாவீது கோத்திரத்தையும் பார்க்கறான், இயேசு கிறிஸ்துவையும் பார்க்கறான். ஆனா எழுந்திருக்கிறது மட்டும் அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இது மூடி எழுப்புறது புறஜாதி. ஏன்னா புறஜாதி விஷன் யாக்கோபுக்கு இல்லை. அதனாலதான் கொஸ்டின் மார்க்கோட நிறுத்துறான். எழுப்புகிறவன் யார்? உங்களுக்கும் எனக்கும் தெரியும், அதை எழுப்புகிறது புறஜாதி திருச்சபை. இஸ்ரவேல் கோத்திரம் மடங்கி படுத்தது 2000 வருஷமா காணாம போச்சு. அதுக்கப்புறம் அந்த கோத்திரத்துல இருந்து எப்படி இயேசு வந்தாருன்னு தெரியும். இயேசுக்கு அப்புறம் அந்த கோத்திரம் என்னவாகும் தெரியாது. அன்னைக்கு அவர்கள் மடங்கி படுத்தார்கள். இன்னைக்கும் இஸ்ரவேலர்களுக்கு அந்த விஷன் கிடையாது. இஸ்ரவேலர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் என்னவா இருக்கிறாங்க? தேவ ஜனங்களாக இருக்கிறாங்க. அதான் அவங்களுடைய நோக்கம். ஆனால்
அந்த மடங்கிப்படுத்த இஸ்ரவேல் கோத்திரம் 2000 வருஷமாய் பூமியில இருப்பதற்கு கர்த்தர் சிறு பெண்ணாகிய புறஜாதி சபையை கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம தான் எக்ஸ்டன் ஆகி திருப்பி கொண்டு போய் 7 வருஷம் அரசாட்சியில இஸ்ரவேல் கையில் ஒப்படைச்சிட்டு நம்ம மேல போயிடுவோம். இந்த அடையாளம் தான் ரூத் புஸ்தகம். இதுதான் கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்போ இந்த ரூத் புஸ்தகத்தினுடைய அமைப்பும், ரூத் புஸ்தகம் உள்ள வந்ததும், ரூத்தை கர்த்தர் கொண்டு வந்ததும் 100% ப்ரீ பிளான். நம்ம இந்த புறஜாதி சபையா இருக்குது, நீங்களும் நானும் இப்போ இந்த ரூத்துக்கு அடையாளமாக இருக்கிறோம், கொண்டு வரோம். ஆண்டவர் உள்ளே கொண்டு வர்றாரு, பக்காவாக கொண்டு வர்றாரு, சோதிச்சு தான் கொண்டு வர்றாரு. இந்த சோதனையை நல்லா கவனிச்சு பாருங்க. இதே மோவாபில் 2 சபை இருக்கு. புறஜாதிக்குள்ள 2 வகையான சபை இருக்கு. எந்த சபை இயேசு கிறிஸ்துவோடைய வருகையில், அதாவது ரூத்தோடைய வம்சத்தில் தான் யார் வரணும்? இயேசு வரணும். அந்த வரப்போற இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைகிற அந்த வாய்ப்பு 2 பேருக்கு கொடுக்கப்படுகிறது. எந்த 2 பேருக்கு? ஒன்று ஓர்பாலுக்கு கொடுக்கப்படுகிறது, இன்னொன்று ரூத்துக்கும் கொடுக்கப்படுகிறது. இந்த கடைசி காலத்தில் வரப்போற இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைவதற்கு எல்லா சபைக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனால் யார் இயேசு கிறிஸ்துவின் ஜீனியாலஜியில் இணைய போறோம், யார் இயேசுவோட வம்சத்தில் இணைய போறோங்கிறது நமக்கு ரூத்து மாடலா வச்சுட்டு போயிருக்கிற ஆண்டவர். ரூத்து என்ன செஞ்சாங்களோ அதை நீங்களும் நானும் செஞ்சோம்னா வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுல நீங்களும் நானும் ஜாயின் ஆயிடுவோம். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? புரியுதா? ரூத்து வந்தாங்க, நாமளும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்துட்டோம். ரூத்து சொல்ற வார்த்தை, இதை பத்தி இனிமேட்டு பேச வேண்டாம், டெஸ்ட்ல ஜெயிச்சாச்சு, உள்ளே வந்தாச்சு. இப்போ புறஜாதி சபைக்கு அடையாளமா ரூத் இருக்கிறாங்க. ஆனா நீங்களும் நானும் இந்த ஓர்பாலுக்கும் ரூத்துக்கும் 2த்துக்கும் அடையாளம் தான். இன்னைக்கு கடைசி காலத்தில் புறஜாதி சபை 2 வகையா இருக்குது. எது இயேசு கிறிஸ்துவின் வம்சத்தில் போய் ஜாயின் பண்ணும், எது ஜாயின் பண்ணாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓர்பாலும் இதே மாதிரி தான் நகோமியோட தான் வந்தாங்க. ஒப்பு கொடுத்து வந்தவங்கள இன்னைக்கு இருக்கிற சபைகள் எல்லாம் ஒரு காலத்தில் ஒப்பு கொடுத்து வந்த சபை தான். இயேசுவே போதுன்னு வந்தவங்க தான், பைபிள் தூக்கிட்டு வந்தவங்க தான். ஆனால் இந்த ஓர்பாலுக்கும் ரூத்துக்கும் ஒரு டெஸ்ட் வைக்கப்படுகிறது. ஒரே டெஸ்ட் தான். அந்த டெஸ்ட்ல ஓர்பால் ஃபெயில் ஆகுறாங்க. என்ன 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 விஷயத்துல அவங்க ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னு கேட்டா, ரூத்து சொல்ற வார்த்தையை நல்லா வாசிங்க. 12வது வசனம் 1:12 வாசிங்க. என் மக்களே திரும்பி போங்கள், நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றான். நல்லா கவனிங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனே 2 பேரும் எப்படி அழுதாங்க? சத்தமிட்டு அழுதார்கள். அழுதது ரூத்தும் தான் அழுதாங்க, ஓர்பாலும் தான் அழுதாங்க, 2 பேரும் தான் அழுதாங்க. ஆனால் ஓர்பால் செய்தது என்ன? அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தவிட்டு போனால் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். இப்போ ஓர்பாலுக்கு ஒரு காரியம் சொல்லப்படுது, ரூத்துக்கும் தான் சொல்லப்பட்டது. இந்த பாருங்கப்பா, என் கூட நீங்க இருக்கிறதா உலக பிரகாரமான எந்த சந்தோஷமும் உனக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. தற்போதைக்கு அப்படி எதுவும் என்னால் உனக்கு கொடுக்க முடியாது. அப்படியே நான் கொடுக்கணும்னாலும் யூ வாண்ட் டு பி வெயிட். நீங்கள் அவ்வளோ காலம் என்ன செய்ய முடியாது, பொறுத்திருக்க கூடாது. உங்களால் பொறுத்திருக்க முடியுமா? ஆகவே நீங்கள் திரும்பி போங்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு புதிய ஏற்பாட்டு சபையில் கர்த்தர் அனுமதிக்கிற டெஸ்ட் என்னன்னா, இந்த உலக பிரகாரமாக உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், பூமியில் கிடைக்கிற மக்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு சபையை பொறுத்த வரைக்கும் சபை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, உலக ஆசீர்வாதத்தையும் நான் சுதந்திரிக்கணும், பரலோகம் வரும்போது பரலோகத்துக்கும் நான் போகணும், 2ம் எனக்கு வேணும் அப்படின்னு அவங்க விரும்புகிறாங்க. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு உலக ஆசீர்வாதம் எல்லாம் கிடைத்தது. நீடித்த ஆயுசு, பிள்ளை செல்வம், நிலம், ஆஸ்தி, சம்பாத்தியம் எல்லாம் கிடைச்சிச்சு. ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுது, அவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவங்க அடையறதுக்காக என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இவ்வளவும் இருந்துச்சு, ஆனால் அவர்களோ அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே நாடினார்கள். பார்வோன் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து
இதெல்லாமே வேணாம், அதை நான் அடையணும் அப்படின்னு அவங்க வாலண்டியரா விட்டுட்டு வெயிட் பண்ணாங்களாம். அப்படி விட்டுட்டு வெயிட் பண்ணும்போது, அப்படி வெயிட் பண்ணவங்களுக்கே அது கிடைக்கல. அப்ப புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிறது என்ன? நீ அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலில் இந்த உலகத்துல நார்மலா கிடைக்கிறதான எல்லாரும் அனுபவிக்கிற சந்தோஷங்கள் உனக்கு கிடைக்காமல் போகலாம். அதற்கு புதிய ஏற்பாட்டு சபை வழிவகை செய்யவில்லை. புதிய ஏற்பாட்டு சபை நீங்கள் இந்த பூமியில தேவன் வருகிற வரைக்கும் வாழ்றதுக்கு என்னவோ அதுதான் கொடுக்கும். இதை நான் எத்தனையோ தடவை திருப்பி திருப்பி சொல்றேன். புதிய ஏற்பாட்டு சபையை எப்படி மாற்றி வச்சிருக்கிறாங்கன்னா, பழைய ஏற்பாட்டு சபையில் இருக்கக்கூடிய அதே உலக ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் அதை பத்தி மட்டுமே பேசி உங்களை இந்த பூமிக்குரியவர்களாய் மாற்றி வச்சிருக்கிறாங்க. இந்த பூமியில வாழ்றதுக்கு தேவையா ஆண்டவர் கொடுப்பார், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உங்களுடைய என்னுடைய நோக்கம் அது அல்ல, என்னுடைய சிந்தனை அதன் மேல இருக்க கூடாது. அப்பா என்னால உனக்கு எந்த சந்தோஷமும் கொடுக்க முடியாது. நீ இருக்கிறியா? இயேசு கிறிஸ்து கூப்பிடும்போது என்ன சொல்லி கூப்பிட்டாரு? இயேசு அத்தனை பேருக்கு கூப்பிடும்போது என்ன சொல்லி கூப்பிட்டாரு? நீ வா, உனக்கு 4 போட் நிறைய மீன் தர அப்படின்னு சொன்னாரா? ஒவ்வொருத்தரும் கொடுக்கப்படும் போது அவர் என்ன சொல்லி கூப்பிடுறாருங்கிறத கவனிங்க. உங்களுக்கு வாங்க, இந்த 2 போட் நிறைய நீங்க ஆல்ரெடி மீன் வச்சிருக்கிறீங்க, நான் 4 போட் மீன் தரேன்னு சொல்லி கூப்பிட்டாரா? இல்லை இதை விட்டுட்டு வாங்க நான் உங்களுக்கு வேற ஒன்று தரேன்னாரா? இதை விட்டுட்டு வாங்க வேற தரேன். வலையை போட்டு பின்னிட்டு இருக்கிறவனை பார்த்து இந்த பழைய வலையை விட்டுட்டு வா, புத்தம் புது பிராண்ட் நியூ வலை உனக்கு தரேன், நீ என்னை தேட ஆரம்பித்தால் உலகத்தில் இருக்கிற தி பெஸ்ட் பிராண்ட் நியூ நெட் உனக்கு கிடைக்கும் அப்படி சொல்லி கூப்பிட்டாரா? இதை விட்டுட்டு வா நம்ம வேற ஒரு வேலை பார்ப்போம்னு சொல்லி கூப்பிட்டாரா? இன்னைக்கு இயேசுநாதரை சபைக்கு தேடி வருவதற்கு நோக்கமே என்ன? இன்னைக்கு சபையும் என்ன போதிக்கிறது? நீ வா, இயேசுநாதர் உனக்கு அதை தருவார். இயேசுநாதர் உலகத்தில் நம்பர் 1 கோடீஸ்வரன் ஆக்குவார். இயேசுநாதர் உன்னை அப்படி. இவர்களுக்கு இன்னும் புதிய ஏற்பாட்டு சபையினுடைய அடிப்படை சத்தியம் தெரியவில்லை. திருப்பி சொல்ற கவனிங்க, புதிய ஏற்பாட்டினுடைய அடிப்படை சத்தியம் என்ன? என்னுடைய வாழ்வு மறுமைக்குரியது. அந்த மறுமை வாழ்வுக்கு போகிற நான் போகிற வரைக்கும் எனக்கு என்ன அடிப்படை வசதி தேவையோ அதை பரலோகம் எனக்கு இந்த பூமியில் பார்த்துக்கொள்ளும். அதுல எந்த குறையும் எனக்கு பரலோகம் என்ன செய்யாது, வைக்காது. I will be satisfied. ஆனால் நான் லக்ஸூரியஸாக வாழ்வதற்கு அழைக்கப்படவில்லை, நான் பூமியை சுதந்திரிப்பதற்கு அழைக்கப்படவில்லை. இப்போ அதை தான் ஓர்பாலுக்கும் ரூத்துக்கும் இவங்க சொல்றாங்க, என் கூட வந்தீனா ஏதோ சாப்பாடுலாம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு, ஆனா சந்தோஷம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. உன்னை கொண்டு போய் இந்த பூமிக்குரியதான ஒரு கணவன் மனைவி சந்தோஷத்துல வாழ வைக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. நம்பர் 2, அதுக்கும் ஒரு வேலை கிடைக்கணும்னாலும் யூ மஸ்ட் வெயிட். அதுக்கு நீ பொறுத்திருக்கிற காலம் ஒன்று இருக்கிறது. உன்னால் பொறுத்திருக்க முடியுமா? ஓர்பாலால முடியல. நிறைய பேர் ஏன் பின்மாற்றம் அடைகிறாங்க தெரியுமா? அவர்கள் ஒரு நோக்கத்துக்காக தேவனை தேடுகிறவர்கள். சபைக்கு வரும்போதே ஒரு நோக்கத்துக்காக தான் வர்றாங்க. நான் சொல்லுவேன், சபைக்கு வரும்போது வியாதியா இருக்கு சுகமாகணும்னு வரோம், அது வேற. சபைக்கு வரும்போது நாங்கள் வந்துட்டு தரித்திரமா இருக்கிறோம், எங்களை ஆண்டவர் கொஞ்சம் ஆசீர்வதிக்கணும், அது வேற. சிலர் இயேசுநாதரை ஆசீர்வாத கடவுளா மாற்றி வச்சிருக்கிறாங்க. The blessing God. இயேசுநாதர் ஆசீர்வாத கடவுளா இல்லையா? இயேசுநாதர் பூரண ஆசீர்வாத கடவுள். ஆனால் இங்கே அல்ல, மேலான ஆசீர்வாதங்களையே நாடுங்க. அப்ப இங்கே ஒன்றும் கிடைக்காதா? நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நம்மை ஐஸ்வர்யனாக்கும்படி அவர் தரித்திரரானார். அப்ப நம்மளை ஐஸ்வர்யனாக்கும்படி தரித்திரரானார்னா, இயேசுக்கு அப்புறம் 12 அப்போஸ்தலருக்கு அப்புறம் வந்த பவுல் என்னவா மாறி இருக்கணும்? பிலிப்பு, அதுக்கப்புறம் வந்ததான திமோத்தியோ, தீத்து, இவங்களாம் யங்ஸ்டர்ஸ். இவங்களாம் வரும்போது பவுல்கிட்ட என்ன கேட்டிருக்கணும்? பவுலே, இப்படி எழுதியிருக்கிறீர், நம்ம ஐஸ்வர்யனாக்கும்படி தரித்திரரானார், ஒன்று வேணாயா, ஒரு ஆளுக்கு 2 போட்டை வாங்கி கொடுங்க, பொழைச்சிக்கிறோம் சொல்லியிருக்கலாமா, சொல்லக்கூடாதா? அப்ப இந்த ஐஸ்வர்யம் என்பது எதை குறிக்கிறது? இன்னும் அவங்க மைண்ட் எந்த ஐஸ்வர்யத்தை தான் யோசிக்குது? இந்த கீழான ஐஸ்வர்யத்தை. இதைத்தான் உலகத்தாரும் யோசிக்கிறான், இதைத்தான் உலக பணக்காரர்கள் எல்லாம் யோசிக்கிறாங்க, அதைத்தான் நீங்களும் யோசிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதமும் அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட அவங்களுக்கு சொல்ல அவங்களா தேடிக்கிற ஆசீர்வாதமும் ஒண்ணுதான். அப்ப அவங்க கஷ்டப்பட்டு தேடுற ஆசீர்வாதத்தை நீங்க தேவன் மூலமா பெற விரும்புறீங்க, அவ்வளவுதானா? இதுல எந்த டிஃபரன்ஸும் இல்லையா? அவங்க என்ன கஷ்டப்பட்டு ராப்பகலா உழைச்சி கஷ்டப்பட்டு தேடினாலும்
அவர்களுக்கு கிடைக்காத பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் ஒன்று இருக்கு. அதுதான் உங்களுக்கும் எனக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. அதுதான் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். இன்னைக்கு நாம அதை தேடாம இப்ப ஆண்டவர் கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான். இந்த பாருங்க, என் கூட வந்தீங்கன்னா இவ்வளவுதான் கிடைக்கும். ஒரு பெரிய பணக்காரன் வந்து கேட்கிறான், நான் நித்திய ஜீவனை சோதரிக்கணும், என்ன பண்ணும்? இதை விட்டுருப்பா, நீ எதை வச்சிருக்க அதை விட்டுரு. இல்லை எனக்கு அது வேணும் இது வேணும், ரெண்டும் கிடைக்காது. இது ஒன்று, அது இல்லை இது, எது நீயே டிசைட் பண்ணிக்க. அப்போ உங்கள் கூட வந்தால் என்ன ஆகும்? சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அதெல்லாம் நாங்கள் பார்த்துப்போம். ஏன் அந்த கவலையை நீ படாத. நான் என்ன பண்ணணும்? சிலுவை தூக்கிட்டு வா. நான் வீட்டில் மிகுந்த ஆஸ்தி உள்ளவன். நான் ஏன் பெட்டியை கூட நான் தூக்க மாட்டேன், யாராவது தூக்கிட்டு வந்தால் வைப்பாங்க. நான் சாப்பிட்டா கை துடைக்கிறதுக்கு யாராவது துண்டு கொடுப்பாங்க. நான் புறப்படும் போது யாராவது கொண்டு செருப்பு போடுவாங்க. நான் என்ன செய்யணும்? அதெல்லாம் விட்டுட்டு தான் சிலுவை தூக்கிட்டு வாங்க. இப்போ டிசைட் நீ பண்ணிக்கோ, நித்திய ஜீவனா உலக ஆசீர்வாதம். இல்லை அப்போ நித்திய ஜீவனுக்கு இதுதான் வழியா, வேற வழியா இல்லையா? வேற வழியா இல்லை. அது எப்படிங்க இவ்வளோ பணத்தை விட்டுட்டு உங்க பின்னாடி வருது? நான் பரலோகத்தையே விட்டுட்டு வந்திருக்கேன்டா உனக்காக. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய செல்ல பிள்ளையாக உருவாக்கப்பட்ட நான், அண்ட சராசரங்களுக்கு மேலாக, தூதர்களுக்கு மேலாக நாமத்தை கொடுத்து அவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்திருந்த நான், ஒரே பேரான குமாரனாகிய நான், எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு கேவலமான ஒரு பாவியை போல உன் முன்பாக அடி வாங்கி கொண்டு நிக்கிறேன்னு, நானே எல்லாத்தையும் விட்டு வரும்போது நீ வச்சிருக்கிறது என்ன வச்சிருக்கிற சொல்லு? கொஞ்சம் எடுத்து அலசி பார்த்தோம்னா கடன் தான் இருக்கு, எல்லாம் லோன்ல இருக்கு. அதை விட்டுட்டு வரத்துக்கு மனசு இல்லை. ஆண்டவர்கிட்ட வந்தால் என்ன கிடைக்கும்? சிலுவை கிடைக்கும், மரணம் கிடைக்கும். அப்புறம் எதுக்கு உங்கள்கிட்ட வரணும்? இதெல்லாம் இல்லாமல் பரலோகத்துக்கு போக முடியாது. இதெல்லாம் வச்சிருக்கிறவன் பரலோகத்துக்கு போவானான்னு தெரியாது. ஏன்னா அவங்ககிட்ட இயேசு இல்லை. இயேசு இருக்கிறவங்ககிட்ட இது இருக்காது. ஆனால் பரலோகத்துக்கான நிச்சயம் இருக்கும் கன்ஃபார்மாக. இப்போ என்ன நடக்குது? ஓர்பாலுக்கு திருப்பி அந்தம்மா ரிவர்ஸ் கியர் போடுது. இல்லை உங்கள் கூட வந்தால் இங்கே தான் மோவாபில் கொஞ்சம் பஞ்சம் வந்துருச்சு, வீட்டுக்காரரும் இல்லை, அங்கே போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க, உங்கள் கூட வந்தால் ஆசீர்வாதமாக இருக்கலாமா? நிறைய பேர் அப்படி நினைக்கிறோம். இப்போ நம்மளை பார்க்குறாங்களா? நம்மளெல்லாம் பார்க்குறாங்களா? நம்மளை பார்த்தா யாராவது கடன் கொடுப்பானா? நமக்கு நம்மளை பார்த்தா யாராவது நமக்கு கடன் கொடுப்பானா? நம்ம போய் அப்படி இறங்கி, ஏன்னா நல்லதோ கெட்டதோ நல்லா ஒயிட் ஷர்ட் போட்டு நீட்டாக க்ளீனாக அயன் பண்ணி இன் பண்ணி பக்காவாக போய் ஒரு வண்டியில் இறங்குறோமா? ஒரு பைக்கோ நல்லா நீட்டாக போய் இறங்குறோமா? இறங்கின உடனே நம்மளை பார்த்தோன்னே அவன் என்ன நினைக்கிறான்னா, நல்லா காசு வருது இந்த ஆளுக்கு. பார்த்த உடனே சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வார்த்தை, அது இன்னொன்று கற்று வச்சுருக்கானுங்க, வெளிநாட்டிலேருந்து நல்லா வருது. வெளிநாட்டிலேருந்து இப்போ ஆளே வர முடியல. நம்மளை பார்க்கும்போது அப்படி ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாரு? கிராண்டாக வச்சிருக்கிறாரு. நம்மளை பார்த்தா அப்படி தான் இருக்கு நிலைமை. ஆனால் உள்ள ஒன்றும் இல்லை. ஆனால் சந்தோஷமாக இருக்கும், நிம்மதியாக வச்சுருக்கோம். ஆனால் உள்ளே வந்தால் இவனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. அதான் நான் சொல்லுவேன், இந்த பணத்தாலும் இந்த உலகத்தாலும் இந்த மனிதர்களாலும் யாராலும் கொடுக்க முடியாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இருதயத்துக்குள்ளே கொடுத்து வச்சிருக்கார்.